முந்தா நேற்று தானே 7000 கட்டினேன். இவளுக்கு தெரிஞ்சுதானே நான் சாவடிச்சு போட்டுருவா, உயிரோட கொளுத்திருவாள். எங்கள் ஏரியாவில் ஒரு பையன் தலைவா சொந்த தம்பி மாரி நினச்சிருந்தேன். ஒரு 5 வருஷமாக பழக்கம். இப்போது மீன் விற்கிறாங்க, மீன் விற்கிற அம்மா வராங்க வீட்டுக்குன்னா மீன் மீனுன்னு கற்றுவாங்க. சாணை பிடிக்கிறவங்க வந்தால் சாணேன்னு கற்றுவாங்க. தயிர் விற்கிறவங்க வந்தாங்கன்னா தயிர்னு கற்றுவாங்க. அந்த மாதிரி இவன் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறான். எங்கள் ஏரியாவில் இருக்கிற பையன் லோனு எங்கள் வீட்டை கிராஷ் பண்ணும்போதெல்லாம் கத்தி என்ன ஆசை காட்டி இருக்கிற லோனு எல்லாத்தையும் வாங்க வச்சிட்டான் தலைவா. என் குடும்பமே வித்திக்கே வர மாட்டேன், நடு தெருவில் நிற்க வச்சிட்டான் தலைவா. என் குடும்பத்தை அவன் மூஞ்சில் என் கையை வைக்கணும், வெளியே நின்றுக்கிறான். தலை சூரியன் வரத்துக்கு முன்னாடியே வந்துடுறான், வந்து சேரை போட்டு உட்காந்துக்கிறான் தலைவா. பையன் நல்லா அழகாக தான் இருப்பான், ஆனால் மூஞ்சி சனியும் பிடிச்ச போன மாதிரி இருக்கும். அப்படி செரக்ஸ் கம்மி மாதிரி இருப்பான். ஆளை காட்டுறேன் பாருங்கள். இப்போ 3000 கம்மியாக இருக்குது, அது என்ன தெலுக்கா சிரிச்சின்னு கேட்பான் பாருங்க. என்னண்ணா 3000 கம்மியாக பாருங்கள், அவனை காட்டுறேன் பாருங்கள். இன் பண்ணின வேற வந்து பௌஷிக் கோழியான்னு என் குடும்பத்தை கழிச்சு நல்லா பழகிட்டான். கோமா வேற பேச முடியல நம்மளால. வெளியே காட்டுறேன் பாப்பா, உட்காரத்தன சரி புடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மனசு நிறைவா தரேன். 5000 ரூபாய் தான் இருக்கா? தரேன் 3000 தரேன். கோச்சிக்காத கொடுக்குறேன் போ பாப்பா. பைத்தியம் முடிச்சு போன மாதிரி இருக்கிறாங்க அம்மனு. போப்பா, தரேன் 3000 தரேன், ஈவினிங் தரேன். சிரிக்காத பா. நான் சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? சரியா கேட்கல. ரோட்ல நிக்க வச்சுக்கிட்டே வந்து சேர்ல உட்கார சொல்லு. அந்த தம்பிவா? தம்பியை உட்கார சொல்லுன்ற. ஐ லவ் யூ பா. போடா.